நவகிரகங்களில் ஒன்றான ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். விவரங்களை தருகிறார் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே ஆலங்குடி பகுதியில் உலக புகழ்பெற்ற ஆபத் சகாயேஸ்வரர் குரு பகவான் கோயில் என்பது உள்ளது. இந்த கோயில் குரு பகவானுக்கு என்று தனி சன்னதி என்பது உள்ளது. ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த கோவிலில் குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலை புனரமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி யாகசாலையுடன் இந்த விழா தொடங்கியது. 6 கால யாகசாலை பூஜை என்பது முடிவடைந்து இன்று காலை இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அதே போன்று நாகப்பட்டினம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிய தொடங்கி இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து சாமி தரிசனம் செய்தார்கள். தொடர்ந்து சாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இது மட்டுமில்லாமல் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த வீதி முழுவதும் அனைத்து வீதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுடைய பக்தர்களுடைய வருகையை முன்னிட்டு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சுகாதார வசதி மற்றும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது. அபிநயா, ராஜசேகர், தொடர்ந்து பக்தர்கள் இன்று முழுக்க அனுமதிக்கப்படுவார்களா? சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் எந்தெந்த நேரங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது? கண்டிப்பாக அபிநயா, இன்று முழுவதும் அந்த சாமி என்பது முழுவதுமாக திறந்து வைக்கப்பட்டு இருக்கும். குறிப்பாக கடந்த 1 மாதத்திற்கு முன்பாகவே குரு பெயர்ச்சி விழா என்பது நடைபெற்ற நிலையில் தற்பொழுது கும்பாபிஷேகம் என்பது இந்த கோவிலில் நடைபெற்றிருக்கிறது. அதனால் பாத்தீங்கன்னா பக்தர்கள் அதிக அளவுல குரு பகவானுக்கு என்று தனி சன்னதி உள்ள கோயிலாக இருப்பதால் அதிக அளவுல வர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் பக்தர்களுக்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பதற்காக மூங்கில் வேலியால் அமைக்கப்பட்ட கியூகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்து தரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாமி தரிசனம் செய்வதற்காக டோக்கன் என்பதும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படியா? ஆலங்குடி குரு பகவான் கோயிலின் கும்பாபிஷேகம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.